Praise the Lord. Welcome to our Bible study today. This is Pastor Conrad DeFries. சர்வ வல்லவராம் இயேசுவின் நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த வேத பாட வகுப்புக்கு உங்களை அழைக்கிறேன். நான் பாஸ்டர் கான்ராட் டிஃப்ரீஸ். The title of the Bible lesson today is What Faith Is. What is faith? இன்னைக்கு நான் பேச விரும்புகிற வேத பாட தலைப்பு என்னவென்னா விசுவாசம் என்றால் என்ன. When we talk about faith, we're talking about Bible faith, not natural faith. இன்னைக்கு பேச போகிற தலைப்பு விசுவாசம். இதுல இரண்டு வகைப்படும். ஒன்று உலக நம்பிக்கை, இன்னொன்று வேத நம்பிக்கை. Natural faith is like you look at a bridge or you sit down in a chair and you have faith that the chair will hold you up. உலக பிரகாரமான சாதாரணமான நம்பிக்கை என்னவென்று சொன்னால், நம்ம ஒரு சேர்ல உட்கார்றோம் என்று சொன்னால் அந்த சேர் என்னை தாங்கும் என்ற ஒரு நம்பிக்கை. Natural faith works by using our five senses, what we see, hear, taste, smell, feel. இந்த நேச்சுரல் இல்லாத நம்மளுடைய உலக பிரகாரமான நம்பிக்கை என்ன எப்படி வேலை செய்கிறோம் என்று சொன்னால், நம்முடைய ஐம்புலன்களின் அடிப்படையில் இவைகள் வேலை செய்யும். நாம் பார்ப்பதின் மூலமாய், நுகர்வதின் மூலமாய், கேட்பதின் மூலமாய், இப்படிப்பட்ட இந்த 5 புலன்களின் மூலமாய் கிரியை செய்வது தான் இந்த சாதாரணமான ஒரு நம்பிக்கையாக இருக்கிறது. And it is important to have natural faith to do the natural things in everyday life. இன்னைக்கு நம்ம சொல்ல விரும்புகிற காரியம் என்னவென்று சொன்னால், சாதாரணமான வாழ்க்கையிலே இந்த உலக பிரகாரமான நம்பிக்கை மிக மிக அவசியமாக இருக்கிறது. But in this lesson we're talking about Bible faith, faith in God and faith in His Word. இன்னைக்கு நாம் இந்த பாடத்திலே நாம் பார்க்க போகிறது தேவன் மேல் இருக்கிற நம்பிக்கை, வேதத்தின் நம்பிக்கை அல்லது தேவன் மேல் இருக்கிற நம்பிக்கையை குறித்து இந்த பாடத்திலே நாம் பார்க்க போகிறோம். Just as gravity is a power in the natural, faith is a force in the spiritual world. எப்படி உலகத்திலே இந்த இழுப்பு சக்தி என்பது அது உலகத்தின் வல்லமையா இருக்கிறதோ, அதே போல விசுவாசம் ஆவிக்குரிய காரியத்திலே மிகப்பெரிய ஒரு வல்லமையாய் காணப்படுகிறது. You cannot see gravity, but it is working to help hold the planets and the universe together. நமக்கு இந்த இழுப்பு சக்தியை நம்மால் பார்க்க முடியாது. ஆனால் பூமி தன்னுக்குள் தன்னை இழுத்து வைத்துக்கொள்ள அல்லது இந்த அண்டத்திலே இருக்கிற ஒவ்வொரு பிளானட்டுகளும் ஒவ்வொரு கோள்களும் அதன் பாதைகளில் செல்வதற்கு இந்த இழுப்பு சக்தியானது மிக முக்கியமான ஒன்றாய் காணப்படுகிறது. Bible faith is a spiritual force and it is a real force in the spirit world. இந்த வேதாகம விசுவாசமானது மிக மிக முக்கியமான ஒன்றும் அது வேதத்தின் மையமாய் காணப்படுகிற ஒன்றாய் இருக்கிறது. Just as there are laws of gravity and laws of electricity, there is a law of faith. எப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு சட்டம் இருக்கு. எலக்ட்ரிசிட்டிக்கு ஒரு சட்டம் இருக்கிறது, இது இப்படிதான் வேலை செய்யும் என்று சொல்லி, ஒவ்வொன்றும் எப்படி வேலை செய்யும் என்று சொல்லி அதற்கு என்று ஒரு கொள்கை கோட்பாடுகள் இருக்கிறது. அதே வண்ணமாய் விசுவாசத்திற்கும் ஒரு கொள்கை, ஒரு கோட்பாடு, சட்டங்கள் உண்டு. When you understand the law of gravity, then that is how people are able to fly airplanes. இந்த உலகத்தின் ஈர்ப்பு சக்தி எப்படி என்று சொல்லி விஞ்ஞானிகள் புரிந்ததினால தான் அந்த சக்திக்கு நிகராக அல்லது அந்த சக்தியை ஓவர்கம் பண்ணி எப்படி செய்வது என்று செய்த பொழுதுதான் ஏரோப்ளேன்களை பறக்க விட்டார்கள். And the laws of electricity, if you use the law of electricity the right way, it will give you light and it will heat your food. If you use it the wrong way, it can hurt your body. இதே வண்ணமாக தான் எலக்ட்ரிசிட்டியை குறித்தான சட்டங்களும் அவைகளும் அதை அந்தந்த கோட்பாடின்படி அதை நம்ம பயன்படுத்துவோமானால் அந்த கரண்ட் கூட நமக்கு வெளிச்சத்தை கொடுக்கும், நம்முடைய ஆகாரத்தை சூடாக்கும், நமக்கு வேண்டிய உபகாரமாக ஆசீர்வாதமாய் காணப்படும். அதே சமயத்திலே அதை தவறான முறையிலே பயன்படுத்துவோமானால் அது நமக்கு தீங்கை விளைவிக்கிற ஒன்றாய் காணப்படும். It is a natural law that sound travels at 1100 feet per second.
சாதாரணமாக சத்தமானது 11,000 அடி, ஒரு நொடிக்கு 11,000 அடி என்ற கணக்கிலே அந்த சத்தமானது பயணிக்கிறது. When you learn how to use natural laws correctly, it will help you in the natural world. இந்த உலகத்தின் சட்டங்களை, நியாயங்களை சரியான முறையிலே பயன்படுத்தினால் உலக காரியங்கள் நமக்கு ஆசீர்வாதமாய் மாறும். But we must understand now that there are spiritual laws in the spirit world. அதே வண்ணமாக தான் ஆவிக்குரிய உலகத்திலும் ஆவிக்குரிய சட்டங்கள் என்று இருக்கிறது. A law is, we're not talking about the law of Moses now. We're talking about laws that work a certain way every time. நான் இப்ப பேசிக்கொண்டிருக்கிறது மோசே கொடுத்த 10 கற்பனை, அவருடைய கட்டளைகளை அல்ல. இந்த ஆவிக்குரிய கற்பனைகளை குறித்து நான் பேசிக்கொண்டிருக்கிறேன். If you are high up on a mountain and you jump off, then the laws of gravity will bring you down to the ground. நீங்க உயரமான ஒரு மலையின் மேல் இருந்து கீழே பூமியை நோக்கி குதிப்பீர்களானால் உலகத்தின் அந்த இழுப்பு சக்தி உங்களை துரிதமாய் இழுத்து பூமியிலே அல்லது மண்ணிலே கொண்டு வந்து உங்களை மோதும். That is a natural law, but praise God, we can learn how to operate the law of faith. இது உலக பிரகாரமான சட்டம். ஆனால் அதே சமயத்திலே ஆவிக்குரிய நியாயங்களை எப்படி பயன்படுத்துவது என்பதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். So we're going to understand and study what faith is and how it works. இன்னைக்கு உலக விசுவாசம் என்றால் என்ன, அவை எப்படி செயல்படுகிறது என்பதை நாம் கற்றுக்கொள்வது மிக அவசியமாக இருக்கிறது. In the book of Hebrews chapter 11 and verse 1, எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிப்போமானால் 11 Faith is the substance of things hoped for, the evidence of things not seen. இங்க வாசிக்கும் போது எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிக்கும் போது விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாய் இருக்கிறது. When you have Bible faith, then you have the proof of the thing that you're believing for. இன்னைக்கு வேத விசுவாசம் உங்களுக்கு இருக்குமானால் நீங்க காணப்படாதவைகளை நம்புகிறவளாய் நீங்கள் காணப்படுகிறீர்கள். Another translation says it perceives as real fact what is not yet revealed to the senses. வேற ஒரு மொழிபெயர்ப்பு என்ன சொல்லுகிறது என்று சொன்னா, உண்மையான காரியத்தை இது சொல்லுகிறது, இதுவரைக்கும் புலப்படாத உண்மையான காரியத்தை விசுவாசிக்கிறது, நம்புகிறது விசுவாசம் என்று சொல்லி வேறு ஒரு மொழிபெயர்ப்பிலே நம்மால் பார்க்க முடியும். In the book of Romans chapter 12 and verse 3, ரோமர் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால் it tells us that every person that is born again receives the same measure of faith. அங்கே வசனம் இப்படி சொல்லுகிறது, மறுபடியும் பிறக்கிற எல்லாரும் ஒரே வண்ணமான விசுவாசத்தை பெற்றிருக்கிறார்கள் என்று சொல்லி. Some people think if you have faith that it will work automatically, but it is up to you to work your faith. சிலர் நினைக்கிறாங்க விசுவாசம் இருந்தால் அது தானா கிரியை செய்யும் என்று நினைக்கிறாங்க. அது அப்படி அல்ல. விசுவாசத்தை நீங்க செயல்படுத்த வேண்டும். For example, if you're building a house, you may use a hammer and nails and saws and tools. You have the tools, but you have to use them to build the house. பாருங்க, ஒரு வீட்டை கட்டுவதற்கு சுத்தி இருக்கிறது, ஆணி இருக்கிறது, அல்லது அதுக்கு எல்லா பொருட்களும் இருக்கிறது. ஆனால் அதை கட்ட வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் அதை பயன்படுத்த வேண்டும். When you receive Jesus as Savior, He gives you a measure of the God kind of faith. என்னைக்கு இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டீர்களோ அன்னைக்கு தேவ விதமான விசுவாசத்தை தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். And you can use your faith like a tool
to receive the blessings and benefits from God. இந்த விசுவாசத்தை ஒரு டூலாக அல்லது ஒரு 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 பாத்திரமாக நீங்கள் பயன்படுத்தி தேவனுடைய ஆசீர்வாதங்களை உங்களால் பெற்றுக்கொள்ள முடியும். In Ephesians chapter 6 and verse 16, எபேசியர் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை நீங்க வாசிப்பீர்களானால், it says, above all, taking the shield of faith, and with that you can quench all the fiery darts of the devil. அங்கே வசனத்தில் நீங்க 6ஆம் அதிகாரத்தை நீங்க வாசிக்கும் போது விசுவாசத்தின் பொல்லாதவன் எய்யும் அக்னி தந்திரங்களை அவிழ்த்து போடத்தக்கதா எல்லாவற்றுக்கும் மேலும் விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்துக் கொள்ளுங்கள் என்று வாசிக்கிறோம். The Bible tells us that your faith can grow and it can increase in strength. வேதம் சொல்லுகிறது உங்க விசுவாசம் வளர முடியும், அது பெருக முடியும் என்று வேதம் சொல்லுகிறது. When the devil is attacking you, you can learn how to use your faith to defeat the devil. பிசாசானவன் உங்களுக்கு விரோதமாய் எழும்பி வரும்பொழுது இந்த விசுவாசத்தின் மூலமாய் பிசாசை உங்களால் மேற்கொள்ள முடியும். In 2 Corinthians chapter 4 and verse 18, 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், it says, we look not at the things that are seen, but we are looking at the things that are not seen by faith. அங்க சொல்ல காணப்படுகிறவை அநியமானவைகள் அல்ல, காணப்படாதவைகளையே நீதிமானவைகள் என்று சொல்லி வாசிக்கிறோம். There is faith in every promise and every word of God in the Bible. It has faith in it. ஒவ்வொரு தேவனுடைய வார்த்தையிலும் வாக்குத்தத்தங்களிலும் விசுவாசம் உண்டு. அதை விசுவாசத்தின் மூலமாக அதை பெற்றுக்கொள்ள முடியும். In Mark chapter 11 and verse 24, மார்க் 11ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை நாம் வாசிப்போமானால், it says, when you pray, believe you receive it by faith, and then God will bring it to pass. ஆக வாசிக்கிறோம், நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசிங்கள், அப்போது அவைகளுக்கு தேவன் உங்களுக்கு உண்டாக செய்வார். This is the way faith works. We are learning how faith works. இப்படிதான் விசுவாசம் கிரியை செய்யும். இன்னைக்கு நாம் விசுவாசத்தை எப்படி கிரியை செய்ய வைப்பது என்பதை நாம் கற்றுக்கொள்கிறோம். When using your faith, you have to believe that you receive it before you see it with your physical eyes. விசுவாசம் என்று சொன்னால் உங்களுடைய மாம்ச கண்களிலே நீங்கள் அதை காண்பதற்கு முன்பாக உங்களுடைய ஆவிக்குரிய கண்களிலே அதை நீங்கள் பார்க்கிறீர்கள். It is our responsibility to believe that we receive it, and it is God's responsibility to bring it to pass. நம்முடைய கடமை அதை விசுவாசிப்பது, தேவனுடைய கடமை அதை நம்முடைய கண்களுக்கு முன்பாக அதை உருவாக்கி தருவது. Faith is the way we get everything done with God. விசுவாசம் தேவனால் நமக்கு செய்யப்படுகிற ஒரு அற்புதம். We are saved by faith, we are healed by faith, we defeat the devil by faith. நம்ம விசுவாசத்தினால் ரட்சிக்கப்பட்டோம், நம் விசுவாசத்தினால் நிலை நிற்கிறோம், விசுவாசத்தினால் பிசாசை மேற்கொண்டோம், விசுவாசத்தினால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். Faith is something you can learn more about, and it will grow from now on for the rest of your life. It will increase. விசுவாசம் நாளுக்கு நாள் வளரும், விசுவாசம் நாளுக்கு நாள் பெருகிற ஒன்றாய் இருக்கிறது. In the book of Joshua, chapter 6 and verse 2, யோசுவா 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், God promised Joshua that he would give him the victory over Jericho. தேவன் எரிகோவின் மேல் நீ வெற்றி கொள்வாய் என்று சொல்லி தேவன் யோசுவாவுக்கு சொன்னார். God said to Joshua, Joshua, can you see with the eye of faith that I already have given you Jericho? இங்க ஆண்டவர் சொல்லும் பொழுது, யோசுவாவே நீ எரிகோவை வெற்றி கொண்டாய் என்பதை நீ காண்கின்றாயா என்று பார்க்கிறோம்.
God put it in the past tense that Joshua already had the victory over Jericho. கவனிங்க, அங்க ஆண்டு வசனம் இப்படி சொல்லுங்க, எரிகோவையும் அதில் ராஜாவையும் யுத்தவீரரை உன் கையில் ஒப்பு கொடுத்தேன், ஏற்கனவே செய்து விட்டேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறதை நம்மால் வாசிக்க முடிகிறது. But at that time, Joshua had not even crossed the Jordan River to go over to Jericho. ஆனால் இந்த வார்த்தை நான் ஒப்பு கொடுத்தேன் என்று சொன்னபோது அவன் இன்னும் யோர்தானை கூட கடக்காதவனாய் அவன் காணப்பட்ட போதே எரிகோவை தேவன் அவனுக்கு ஒப்பு கொடுத்தார் என்று சொன்னார். But God asked Joshua the question, Joshua, can you see it? Can you see it with the eye of faith before you ever have it? யோசுவாவே, நீ உன் கண்களினால் அதை கண்டாயா, அதை பார்த்தாயா, அது உன் கைகளில் இருக்கிறதை உணர்ந்தாயா? With the eye of faith, you can see the promise like it is already yours before it ever happens in the natural. பல மாதங்களுக்கு பல ஆண்டுகளுக்கு முன்பாகவே நம்முடைய வாழ்க்கையில நடைபெறுவதற்கு முன்பாகவே கர்த்தர் அதை நமக்கு கொடுத்திருக்கிறதை நாம் உணர வேண்டும். In the book of Romans chapter 4 and verse 17, ரோமர் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நாம் வாசிப்போமானால், it tells us that faith calls those things that are not as though they already exist. அங்க வாசிக்கிறோம், இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல் அழைக்கிறவருமாய் இருக்கிற தேவன் என்று வாசிக்கிறோம். We must learn how to speak the word of God by faith and get the promise before we ever see it in the natural. நாமும் நம்ம அந்த வாக்குத்தத்தங்களை சுகந்தரித்துக் கொள்வதற்கு முன்பாக அதை உணர வேண்டும், அதை கண்களினால் பார்க்க வேண்டும், அதை பேச வேண்டும். In the Amplified Bible of Hebrews 11 verse 1, it says, faith perceives as real fact what is not yet seen by the senses. இங்கே வேறு மொழிபெயர்ப்பிலே இந்த எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் சொல்லப்படுகிறது, விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாய் இருக்கிறது. Faith is a very powerful spiritual force. விசுவாசம் மிக மிக வல்லமை உடைய ஆவிக்குரிய ஒரு வரமாய் இருக்கிறது. In the book of James chapter 2 and verse 17, யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், it tells us that we must have actions with our faith before faith will work. விசுவாசம் கிரியைகளில் இருந்தால் தன்னில் தானே செத்ததாக இருக்கும். விசுவாசத்தை செயல்படுத்த வேண்டும். Paul and Silas were in prison at midnight and had been beaten and their backs were bleeding. பவுலும் சீலாவும் சிறையில் இருந்தாங்க. அவர்கள் அடிபட்டு அவருடைய முதுவெல்லாம் ரத்தம் சொட்டி கொண்டிருக்க அவர்கள் சிறையில் இருந்த பொழுது, but even while they were in prison, they were singing and praising God as though he had already got them out of prison. அவங்க பாருங்க, சிறையில் இருந்த பொழுதும் அவங்க விடுதலை ஆனவர்களைப் போல பாடலை பாடி துதித்து தேவனை மகிமைப்படுத்தி கொண்டிருந்தார்கள். They had to put actions with their faith. They had to sing and praise God as though they already had the victory. அவங்க செயல்பட்டாங்க, ஒரு ஆக்ஷன் அல்லது செயல்பட்டாங்க. என்ன செயல்பட்டாங்கன்னா, அவங்க விடுதலை ஆக்கப்பட்டதை போல் அவர்கள் செயல்பட ஆரம்பித்தார்கள். This is the way we can put our faith into action. இப்படிதான் நம்முடைய விசுவாசத்தையும் செயல்படுத்துகிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். The Bible tells us, do not fear or be afraid or worry about things. வேதம் சொல்லுகிறது, எந்த காரியத்தை குறித்து பயப்படாதீங்க, கவலையும் படாதீங்க. But when we put faith in God, we are praising him. We are singing as though we already have the victory.
நீங்க தேவன் மேல் விசுவாசம் இருக்கும் பொழுது நீங்க தேவனை மகிமைப்படுத்துறீங்க, தேவனை உயர்த்துகிறீங்க, தேவனை பாடுகிறீங்க. எப்படி என்று சொன்னால் நீங்கள் வெற்றி பெற்றதை உணர்ந்து இதை செயல்படுத்துகிறீர்கள். When Paul and Silas were singing and praising God at midnight, then God opened the prison doors with a miracle. பவுலும் சீலாவும் தேவனை பாடி மகிமைப்படுத்திக் கொண்டு அவர்கள் செயல்பட்ட பொழுது கர்த்தர் நடு ஜாமத்திலே அவளை விடுதலை ஆக்கினதை நாம் உணர முடியும், பார்க்க முடியும். The children of Israel, the walls of Jericho came down as they were shouting and praising God for the victory. இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் தேவனை மகிமைப்படுத்தி துதி செய்து அவர்கள் முழக்கமிட்ட போது எரிகோவின் கோட்டை நிர்மூலமானதை நம்மால் பார்க்க முடியும். They did not wait until the walls came down before they praised God, but they praised God for victory before the walls fell. அவங்க அந்த செவுரு கீழே விழுந்த பிறகு தேவனை மகிமைப்படுத்த வேண்டும் என்று எண்ணவில்லை. அந்த செவுரு அல்லது அந்த கோட்டை விடுவதற்கு முன்பாகவே அவர்கள் தேவனை மகிமைப்படுத்த ஆரம்பித்தார்கள். In order for faith to work, we have to act like we believe it before we see it with our natural eyes. நாம் வெற்றியை பார்ப்பதற்கு முன்பாகவே நம்முடைய மாம்ச கண்களினால் வெற்றியை பார்ப்பதற்கு முன்பாகவே தேவனை விசுவாசிக்கிறவர்கள் கொண்டாடுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். Jesus told the 10 lepers to go show themselves to the priest. இயேசு 10 குஷ்டரோகிகளை பார்த்து சொன்னாங்க, நீங்க போய் ஆசாரியர்களுக்கு உங்களை காண்பீங்கள் என்று சொன்னாங்க. The reason they were to go to the priest was to declare that they were healed of leprosy. அவங்களை போய் ஆசாரியர்களுக்கு காண்பிக்க சொன்ன காரணம் என்னவென்று சொன்னால் அவங்க சுகம் பெற்றதை தான் போய் காண்பிக்க வேண்டும். As they acted their faith and started to go to the place the priest lived, then their leprosy went away. அவர்கள் விசுவாசத்தில் செயல்பட ஆரம்பித்தாங்க. இப்பொழுது ஆசாரியர்களை நோக்கி நடக்க ஆரம்பித்தாங்க. ஆசாரியர்களை போய் பார்ப்பதற்கு அவர்கள் கடந்து போன பொழுது அவள் விசுவாசத்தின் செயல்பாடின்படி அவர்களுக்கு அற்புதம் நடந்தது. Faith, the eyes of faith will see the victory in the spirit before we see it in the natural. நம்மளுடைய விசுவாசத்தை சாதாரணமாய் பார்ப்பதற்கு முன்பாகவே இந்த விசுவாசத்தை நம் கண்களினால் பார்ப்பதற்கு முன்பாகவே விசுவாசத்திலே நாம் பார்ப்பது அவசியம். Hebrews 11 verse 6 says, without faith it is impossible to please God. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்லுகிறது, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம் என்று வாசிக்கிறோம். In the book of 2 Corinthians chapter 5 and verse 7, 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நாம் வாசிப்போமானால், it says, for we walk by faith and not by sight. அங்க வசனம் இப்படி சொல்லுகிறது, நாம் விசுவாசத்தின்படி நடக்கிறோமே அல்லாமல் நாம் காண்கின்றபடி நடக்கவில்லை என்று வாசிக்கிறோம். For the believer in Jesus Christ, faith is the victory that overcomes the world. மன்னிக்கும் 2ஆம் அதிகாரம் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். In the book of Proverbs chapter 3 and verse 5 and 6, நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 5, 6 வசனங்களை வாசிப்போமானால், trust in the Lord with all thine heart and lean not to thine own understanding. அங்க வசனம் இப்படி சொல்லுகிறது, வேதத்தை நாம் வாசிக்கும் பொழுது, உன் சுய புத்தி மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடு கர்த்தரின் மேல் நம்பிக்கையாயிருந்து acknowledge him in all your ways and he will direct your path. உன் வழிகளிலெல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவைப்படுத்துவார். ஆமென். You cannot lean to your human understanding and what you see with the natural eyes, but you must trust in God. நம்முடைய மாம்ச எண்ணத்தின் மேல் சார்ந்தவளாய் அல்ல, தேவனை சார்ந்தவளாய் நாம் காணப்படுவது மிக அவசியம்.
In Mark chapter 11 and verse 23, he tells us to speak to the mountain. மார்க்கு 11ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலே மலையை பார்த்து பேசும்படி தேவன் சொல்லுகிறதை பார்க்க முடியும். Many times in our lives we have mountains that the devil says you cannot move them out of the way. பல முறை பிசாசு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற மலையை போல பிரச்சனையை வைத்து அவன் சொல்லுவான், இதை மாற்ற உன்னால் கூடாது என்று சொல்லுவான். But by faith you can talk to the mountain and command it to move. ஆனால் விசுவாசத்தின் மூலமாய் அந்த மலையை போல் காணப்படுகிற பிரச்சனைக்கு நேராக நீங்கள் பேச முடியும், அதை மாறிப்போ என்று கட்டளையிட முடியும். In that scripture, it talks about believing one time and saying 3 times. இந்த வசனத்துல பாத்தீங்கன்னா விசுவாசிப்பது ஒரு முறையும் பேசுவது 3 முறையும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. God says his people are not missing him so much in believing, but they are missing because they are saying the wrong things. ஆண்டவர் சொல்லுகிறார், விசுவாசிப்பதுல குறை இல்லை, ஆனா அவங்க பேசுகிறதுல சொல்றதுல குறை உள்ளவளாய் இருக்கிறார்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். Yes, you must believe, but you must do 3 times as much saying as you do believing. பாருங்க, நீங்க எதை விசுவாசிக்கிறீர்களோ அதை 3 முறை அல்லது அதற்கு மேலான முறை அதை அறிக்கை செய்கிறவளாய் நீங்கள் காணப்படுவது அவசியம். When the children of Israel marched around Jericho for 7 days, God told them not to say one word. ஜெரிகோவை சுற்றிலும் தேவ ஜனங்கள் நடந்தபோது ஆண்டவர் சொல்லுகிறாங்க, ஒரு வார்த்தை கூட பேசாதீங்க. He did not want them to talk about how big the walls were and how strong the city was, but he only wanted them to shout praise for the victory. ஆண்டவர் அவளை பார்த்து பேசவே கூடாதுன்னு சொன்னாங்க. ஏன்னா இவங்களை பேச விட்டு தான் சொல்லி, ஐயோ இந்த செவரு அல்லது இந்த கோட்டை எவ்வளவு பெரியது, இந்த பட்டணம் எவ்வளவு பெரியது, இதை பேசி இருக்கக்கூடும். ஆனால் ஆண்டவர் சில பேச வேண்டாம், ஆனால் மாறாக தேவனை மகிமைப்படுத்தும்படியாய் தேவன் சொன்னார். He says in Mark 11:23, if you will say to this mountain and not doubt that you will have what you say. இந்த 11:23 மார்க்கில் சொல்லி, இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி தன் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆமென். You must first believe it in your heart, yes, but then you must open your mouth and say what the promises of God say. ஆண்டவர் சொல்லுகிற விசுவாசிக்கிறீங்க, நல்லது விசுவாசிக்கிறோம், ஆனால் அதை அறிக்கையிடுவதும் அதை கட்டளையிடுவதும் அதை பேசுவதும் தேவனுடைய பிள்ளைகளுக்கு மேல் விழுந்த கடமையா இருக்கிறது. When you are speaking what the Bible says and you believe it in your heart, then you must believe you can have it because you're saying God's word. இன்னைக்கு நீங்க விசுவாசிக்கிறீங்க, அதை பேசுகிறீங்க, ஏன்னா நீங்க வேத வசனத்தை விசுவாசிக்கிறீங்க, அதை அறிக்கையிடுகிறீர்கள். You can beg God and not get the victory. நீங்க ஆண்டவரிடத்திலே புலம்பலாம், ஆண்டவரிடத்திலே அழலாம், ஆண்டவரிடத்திலே பிச்சை கேட்கலாம், ஆனால் வெற்றி பெற முடியாது. But if you will begin to say what the promises of God say it and believe you can have what the promise has told you. ஆனால் அதே சமயத்திலே தேவனுடைய வாக்குத்தத்தங்களை பேசுங்க, இருதயத்தில் விசுவாசிங்க, உங்கள் வாய்களை தொடர்ந்து அதை அறிக்கையிடுங்க, அதை பேசுங்க, அதை கட்டளையிடுங்க. நீங்கள் சொல்லுகிறபடியே அந்த வார்த்தைகள் உங்கள் மேல் வந்து தங்குகிறதை உங்களால் பார்க்க முடியும். Just as we take natural steps, one step at a time, so is faith. We take one step at a time and grow in faith. நீங்க எப்படி சாதாரணமான வாழ்க்கையில வளர்வதற்கு ஒரு படி ஒரு சமயத்தில் ஒரு படி எடுத்து வைக்கிறீர்களோ, அதே போல விசுவாசத்திலும் நீங்க வளர்வதற்கு ஒவ்வொரு படியாய் நீங்கள் வைத்தல் அவசியமா இருக்கிறது.
Please pray this prayer after me to receive Jesus as your Lord and Savior. அன்புக்குரியவர்களே, இது சர்வ வல்லவராம் இயேசுவை உங்களுடைய தேவனாக உங்களுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நான் சொல்லுகிற இந்த ஜெபத்தை என் பின்னாக நீங்கள் சொல்ல வேண்டும். I believe Jesus Christ is the Son of God. சர்வ வல்லவராம் இயேசு கிறிஸ்துவானவர் தேவகுமாரன் என்று நான் விசுவாசிக்கிறேன். I believe he died on the cross and shed his blood for my sin. சர்வ வல்லமையுள்ள இயேசு கிறிஸ்து எனக்காக என் பாவங்களுக்காய் சிலுவையிலே மரித்து 3ஆம் நாளிலே உயிரோடு கூட எழும்பினார் என்று நான் விசுவாசிக்கிறேன். I believe he rose from the dead and I receive him right now as my Savior. அந்த சர்வ வல்லவராம் தேவன் அவர் உயிரோடு கூட எழும்பினார் என்றும் அந்த சர்வ வல்லவரை என் வாழ்விலே எனக்குள்ளே அசைவாடுகிறார் என்றும் நான் விசுவாசிக்கிறேன். I believe right now that I am born again. இயேசுவின் நாமத்திலே நான் மறுபடி பிறந்திருக்கிறேன் என்று விசுவாசிக்கிறேன். Look for and find a good, strong church to get into where you can learn more about the Bible and learn more about Jesus. Amen. ஆமென். இந்த வேளையில் அன்புக்குரியவர்களே, உங்களுக்கு சொல்ல விரும்புகிறதெல்லாம் நல்ல ஒரு தேவனுடைய ஆலயத்தை தெரிந்தெடுத்து அந்த தேவ ஆலயத்திலே ஐக்கியப்பட்டு அந்த ஆலயத்திலே ஒரு மையமாய் இருப்பீர்களானால் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.